தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட மொத்தம் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் இதுவரை விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில கடந்த 21ஆம் தேதி பாஜக மாநில பொருளாளரான SR சேகர் அவரிடம் போலீசார் நேரடியாக சென்று அவரது கோவை இல்லத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அவர் அளித்த வாக்குமூலமானது தற்போது திருப்திகரமாக சிபிசிஐடிக்கு இல்லாததால் மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரித்த அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மீண்டும் இவருக்கு சம்மன் அளித்து விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளனர். இதனை தவிர்த்து பாஜக பிரமுகர் கேச விநாயகம் என்பவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருப்பதால் அவரையும் அதன் பிறகு உயர்நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவரையும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இவர்களிடம் மொத்தமாக விசாரணை நடத்திய பின் அடுத்த கட்டமாக இதில் முக்கியமாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தற்போது நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.